ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சரிசியும் வெல்லமும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் 15 நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அதிகமாக ஆயில் தேவைப்படாது. நம்ம நாட்டு சர்க்கரையும் பச்சரிசியும் வச்சு செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா ஸ்டைல் கலத்தப்பம், அதாவது அவங்களோட பாரம்பரியமான ஸ்வீட்டுங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு கொடுங்க, தாராளமாக சாப்பிட்லாம். சரியான அளவுகளோடு சொல்லியிருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கினது, வீட்டில் ரேஷன் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு, இந்த பச்சரிசி ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். நம்ம சீக்கிரமாக செய்யணுன்றதுனால கொஞ்சம் சூடான தண்ணி நான் இது கூட சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா குயிக்காக வேலை முடிக்கணுன்றதுக்காக சூடான தண்ணியில் நம்ம ஊற வைக்கும்போது ஒரு 1/2 மணி நேரத்துலேயே அரிசி நல்லா ஊறி வந்துடும். அந்த 2 மணி நேரம் எதுக்காகன்னா, மாவு லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த அப்பம் நல்லா சாஃப்டாக உப்பி வரும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வடித்த சாதம் இருக்குல்ல, சாப்பாடு, அது ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவும் இந்த அப்பம் சாஃப்டாகிறதுக்காக தான். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4 ஏலக்காய், ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு சீரகம், இது ஃப்ளேவருக்காக, அதிகம் சேர்த்துடக்கூடாது. 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். குருணை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும். மற்றபடி செய்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சுங்க. இப்போ வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அளந்து அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதை கட்டியாக இருக்குல்ல, அது கரையணும். அப்போ தான் நம்ம அதில் மண் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வடிகட்ட முடியும். பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க வேணாம், கரைஞ்சா போதும் நமக்கு. இப்போ அவ்வளோதாங்க, வெல்லம் கரைஞ்சாச்சு. இந்த கரைஞ்சதுக்கப்புறமா இந்த சூடோடு அப்படியே எடுத்துகிட்டு அரிசி மாவு கூட இந்த வெள்ளைப்பாகை நம்ம சேர்த்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாகை எடுத்துகிட்டு நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. சூடாக உடனே செய்யணும். அப்போ தான் நல்லா அப்பம் நல்லா உப்பி வரும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், ஜவ் மாதிரி இல்லாமல். இப்போது இந்த வெள்ளைப்பாகு இது கூட சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கரைச்சாச்சு. இது கூட உப்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். கூடவே இந்த பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா, இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா உப்பி சாஃப்டாக வர்றதுக்காக தான். இது இல்லாமையும் செய்யலாம். இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதலாக சாஃப்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. அவ்வளோதான், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அந்த சுற்றிலும் கொஞ்சமாக அந்த குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த அப்பம் ஒட்டாமல் வரும். பாருங்கள், ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் கூட அந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம அரிசி மாவு கலவை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடியில் அந்த கேஸ்கெட் ரிமூவ் பண்ணிடுங்க. எடுத்துகிட்டு அப்படியே மூடணும். நான் இப்போ தோசைக்கல்ல வச்சுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கணும். இது அடி பிடிக்காது. நீங்கள் டைரெக்டாக அடுப்புலேயே கூட வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். இப்போ குக்கர் அந்த கேஸ்கெட் எடுத்துகிட்டு நம்ம மூடி போட்டு, நான் தோசைக்கல்ல தான் வச்சுருக்கேன். 20 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். சூப்பராக நமக்கு ஓரங்கள்லாம் ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். சூடோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா, ஏன்னா சாப்பிட்ணும் இல்லையா, அதனால தான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கலத்தப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். அளவான இனிப்பு, அதே மாதிரி நம்ம அரிசி மாவு வச்சு நம்ம செஞ்சுருக்கோம், பச்சரிசி வச்சு செஞ்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு.